ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலக பிரயாணத்திலே அநேக சமயங்களிலே இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்ப்பது இயலாத ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது. அவாய்டிங் பேட் சிச்சுவேஷன்ஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ் inevitable. அந்த சமயங்களில் எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடும்? மனம் உடைந்து போகிறோம், வேதனைப்படுகிறோம், உதவி அற்றவர்களாய் நாம் உணர்கிறோம். ஐயோ, என் ஜெபம் கேட்கப்படவில்லையா, நான் தனிமையாக இருக்கிறதை போல நாம் உணர ஆரம்பிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா அந்த சூழ்நிலையை சந்தித்தாரா? எஸ். அவரும் இந்த உலகத்திலே ஊழியத்தின் ஆரம்பத்தின் நாட்களிலே அவர் உபவாசித்து பின்பு 40 நாட்கள் உபவாசித்த பின்பு சோதிக்கிறவன், சோதனைக்காரன், பிசாசானவன் இயேசுவை நெருங்கி அப்படித்தான் சோதனை பண்ணினான். ரொம்ப இக்கட்டான ஒரு கஷ்டமான ஒரு நேரம் அது. ஆனால் அவர் எப்படி செய்தார்? என்ன செய்தார்? Just he spoke the word. Hallelujah. வேத வசனங்களை ஒவ்வொரு முறையும் அந்த பிசாசனுடைய காரியங்களுக்கு நேராய் அவர் சொன்னார். சூழ்நிலை மாறினது, சூழ்நிலை மாறினது, சூழ்நிலை மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க சூழ்நிலையும் மாற்ற இந்த வார்த்தையால கூடும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை பேசுங்க. உங்களுக்கு மனதிலே சமாதானம் இல்லையா? இயேசுவின் சமாதானம் எனக்குள்ளே ஆளுகை செய்கிறது என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் வந்துடும், சூழ்நிலை மாறும். ஆமென். உங்களுக்கு சரீர பலவீனமாய் மாறிக்கொண்டே இருக்கிறதா? சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள். உங்களுடைய பலவீனம் எல்லாம் மறைந்து போகும். சூழ்நிலை நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்கள். ஆமென். தேங்க்யூ லார்ட். அப்படி சூழ்நிலைக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிற பொழுது சூழ்நிலை மண்டிட்டாக வேண்டும். Every bad situations should bow to the living word of God. When you declare the command from the living word, amen. எல்லா நிலைமை மாறுது. அருமையான தேவ பிள்ளையே, கவலைப்படாதீங்க. இந்த நிலைமை மாறவே மாட்டிருக்குதா? சொல்லிட்டே இருங்க, வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்க. Let your eyes see the change, the transformation. Keep saying the word. தொடர்ந்து இடைவிடாமல் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அவர் உண்மையின் தேவன். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கண்டிப்பா நிறைவேற்றுவார். 1 கொரிந்தியர் 1:9 நாம் வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். God wants to keep you closer with his heart. அவருக்கு மனசுக்கு கிட்ட உங்களை நம்மளை வைத்துக்கொள்ள அவர் விரும்புகிறாரே. உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. நீங்க அறிக்கை செய்தால் அதன்படி செய்ய மாட்டாரா? கண்டிப்பா நிலைமையை மாற்றுகிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, வார்த்தையை அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு, நிலைமையே மாறலையே, கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை எல்லா சூழ்நிலைகளையும் அது மாற்றும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 40 வருஷம், 18 வருஷம், 12 வருஷம், 4 நாள் இந்த வார்த்தைக்கு முன்னாடி எல்லாம் மண்டிட்டு ஆக வேண்டும். ஆமென். உங்களுடைய நிலைமை மாறுகிறது. இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிற ஜீவனை நீங்கள் காணுவதற்கு இந்த வார்த்தைகளை பேசுங்க. உங்களுடைய சரீர வியாதியின் கட்டுகள் உடைவதற்கு இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து பேசுங்க. உங்க குடும்பத்து மேல, உங்க மேல நான் ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லுங்கள். நான் ஒரு ரட்சிப்பின் பாத்திரம் என்று சொல்லுங்கள். தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற ரட்சிப்பின் பாத்திரம், நான் இயேசுவனுடைய நீதியாயிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் அப்படி அறிக்கை செய்ய 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 நீதிபரராயிருக்கிற தேவன் உங்களுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். தயவுள்ள பிதாவே, உம்முடைய மகா பெரிய இரக்கத்துக்காய் நன்றி ராஜா. நாங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே சந்திக்கிற சூழ்நிலைகளை கண்டு துவண்டு போகாமல் எங்களை கரம் பற்றி தூக்கி எடுக்கிற ஆத்துமநேசராகி உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை போலவே நாங்கள் வார்த்தைகளை, சூழ்நிலைகளை
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போலவே சூழ்நிலைகளை வார்த்தையாலே, உம்முடைய வார்த்தையினாலே ஜெயிக்கிற தயவையும் தெளிவையும் மனதைரியத்தையும் ஆத்துமாவிலே பலனை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை பாராட்டியர்களும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.